உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பெல்லாம் எதுவும் இல்ல வீரா, சொல்றது ஒரு நிமிஷம் ஓகே. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஏன் லைஃப பாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. பேசி முடிச்சிட்டியா? நான் பேசலாமா? நீ என்ன லவ் பண்ணணும், என்ன மரியாதையா நடத்தணும், இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்ல. புரிஞ்சுதா? என்ன நீ மன்னிக்கவே வேணாம். படிக்கிற ஆசை உனக்கு இருக்கு, திறமையும் இருக்கு. படிச்சா நீ நல்லா இருப்ப, அதனாலதான் படிக்க சொல்றேன். அத சொல்லு. நீ யாரு? நீ யாருன்னு கேட்ட. நான் பேசுறது புரியுதா இல்லையா அவளுக்கு? என்ன எனக்கு தாலி கட்டிட்டேன்னு உரிமை கொண்டாட பாக்குறியா? நான் திரும்பவும் சொல்றேன், உன் வீட்டுக்கு வந்தது உனக்காக கிடையாது. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என் அம்மாக்காக, என் குடும்பத்துக்காக, உன் அத்தைக்காகன்னு நிறைய காரணம் இருக்கு. அவங்களுக்காக தான் உன் கூட வாழ்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அத வச்சு என்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்காத. இந்த மாதிரி படிக்க வைக்கிறேன், பாச காட்டுன்னு சொல்லி நடிச்சிட்டு என் பக்கத்துல வராது. இத பார்த்தா உனக்கு நடிப்பு மாதிரி தெரியுதாடி? இது உனக்கு உண்மைன்னு தோணல? இல்ல, நீ உண்மையாவே என் மேல அக்கறை காமிச்சாலும் எனக்கு அது வேண்டான்னு சொல்ற. ஏண்டா, ஒரு பொண்ணு கழுத்துல கட்டாய தாலி கட்டிட்டு இப்ப வந்து அதை செய்யற இதை செய்யறன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? வாழ்க்கையில ஒருத்தன் செய்யக்கூடாத மிகப்பெரிய தப்ப செஞ்சிருக்க நீ. இப்ப வந்துட்டு நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. வீரா, வீரா என்ன பண்ற? எனக்கு உன்னையும் பிடிக்கல, படிப்பையும் பிடிக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்படி எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. என் தலையெழுத்துன்னு என் குடும்பத்துக்காக உன் பக்கத்துல நின்னுட்டு இருக்க. என் கஷ்டம் சொன்னாலும் யாருக்கும் புரியாது. உன்னால அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்ப நான் படிக்கிற மனநிலையிலே இல்ல. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் லைஃப் அனுபவிச்சு வாழணும்னு என் அண்ணன் எனக்கு கத்து கொடுத்திருக்கு. நாங்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க வீட்டுல வறுமை இருந்திருக்கு. சில சமயத்துல சாப்பிடறதுக்கு அரிசி கூட இருக்காது. ஆனா இருக்கிறத வச்சு ஷேர் பண்ணி சந்தோஷமா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அத கஷ்டமா எடுத்துக்க கூடாதுன்னு சந்தோஷமா இருக்கணும்னு தான் என் அண்ணன் எனக்கு கத்து கொடுத்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட என்னையே என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்ல வச்சுட்டல. உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வந்துடாத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.